பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 35. கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் உங்களுக்கு அவர் மேல் உண்டான விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்துமாவும் கிருபையின் ரூபமானவரின் மகிமையை அடையும் பொருட்டாக கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாகிய எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தினாலே கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமைக்குள் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நீங்களும் அடையும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்டும் காணாமல் போன ஆடுகளை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படி சத்தியமாகி அவரை வேத வாக்கியத்தில் தேடுகின்ற எந்த ஆத்மாவுக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் கிருபையானவரின் மகிமையோடு உங்கள் ஆத்துமா ஒப்புரவாகும்படி உங்களுக்கு கடந்த 34 செய்திகளில் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்றவராகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து என்ற மெய்ஞானத்தையும் புத்தியையும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக சகலருக்கும் அறிவித்து வருகின்றேன். இன்று 35வது செய்தியில் மகிமையின் பிதாவை குறித்து மகிமையின் வார்த்தையும் கர்த்தருமாகிய கிறிஸ்து உவமையின் உபதேசங்களினால் தரும் நித்திய ஜீவனூட்டும் செய்திக்கு மீண்டும் நாம் செவி கொடுப்போம். சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை உங்கள் காதுகளால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறவர்களுக்கு உவமைகளாக கர்த்தர் உபதேசித்ததை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்க எங்களுக்கு எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி கிருபை அருளப்பட்டிருக்கிறபடியால் உங்கள் மாம்ச கண்களும் வெளியரங்கமாக காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்த கர்த்தராகிய வார்த்தை என்ற இவரே மகிமையின் பிதா என்று வேத வாக்கியங்களின்படி வெளிப்படுத்தி மீண்டும் மீண்டும் ஆதி முதல் அப்போஸ்தலராகிய நாங்கள் அறிவித்து கொண்டே இருக்கின்றோம். மகிமையின் பிதா எந்த ஆத்மாவுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கின்றாரோ அந்த ஆத்மா கர்த்தருடைய சித்தத்திற்கு சத்தமாயிருக்கும் இந்த செய்திக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்க கடவது. ஆமேன். மகிமையின் கர்த்தருக்கு செவி கொடுக்கின்றவர்களே, அவருடைய சித்தத்தை கேளுங்கள். 1 தீமோத்தேயு 1:19 முன்பாகவும் எழுதியிருக்கின்றபடி வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தின் நிறைவே நல்மனசாட்சி என்றும் இந்த நல்மனசாட்சியை தள்ளிவிடுவதனால் விட்டு விலகுவதனால் உங்கள் ஆத்மாவுக்கு நேரப்போகின்றதை குறித்தும் காணக்கூடிய ரூபமாகிய தானே மகிமையின் பிதாவென்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் விசுவாசமாகிய கப்பலை கொண்டும் விசுவாச குறைபாடுள்ளவர்களுக்கு படகை கொண்டும், அதாவது எழுதியிருக்கின்றபடி இக்கரையாகிய உலகத்திலிருந்து அக்கரையாகிய பரலோகத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கும் விசுவாசமாகிய கப்பலை, அந்த படகை குறித்தும் அவருடைய மகிமையை குறித்தும் நீங்கள் உணரும் திராணிக்கேற்ற விதமாக கர்த்தர் தந்த உபதேசத்தை கேளுங்கள். மத்தேயு 8:23-27 வசனங்கள் கர்த்தர் சொல்லுகின்றதை கவனியுங்கள். உலகமாகிய இக்கரையிலிருந்து பரலோகமாகிய மகிமைக்கு திரும்ப நாம் செய்ய வேண்டியதை பூமிக்குரிய மொழியில் உபதேசிப்பது மட்டுமன்றி சரீரத்தில் அவர் நிறைவேற்றி செய்தே காண்பிக்கின்றார். அவரோடு கூட படவிலிருந்தும் அற்ப விசுவாசிகளாயிருந்ததால் உலகத்தால் நெருக்கப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி அழைத்த பொழுது விசுவாச குறைபாடுள்ளவர்களாய் இருந்தாலும் மன்னித்து
அவர்கள் சரீரத்தை காக்கின்றார். அங்கிருந்த சீஷர்கள் தங்களை அனுப்பினவரையும் இன்னார் என்று அறியாததால் தங்களுக்கு உபதேசிக்கப்பட்டதை உணராமல் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நேரடியாக அடிப்படையில் நடந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு உணர்த்துகின்றது. இன்னும் சற்று ஆழமாக மகிமையின் கர்த்தர் கற்றுக் கொடுக்க மார்க்கு 4 அதிகாரம் 33 முதல் 41 வசனங்களிலும், லூக்கா 8 அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களில் உவமையாக உபதேசிக்கின்றார். நான் இப்பொழுது அறிவிக்கின்ற இந்த வசனங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கின்றது. உங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்தும் நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை அழைக்கின்றேன். தன்னுடைய சீஷர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கின்றார். அதாவது மாம்சத்தில் அந்த தண்ணீரின் அடுத்த கரைக்கு, ஆவியில் பூமியாகிய இக்கரையில் மரணத்துக்குட்பட்டவர்களாயிருப்பதிலிருந்து நித்திய ஜீவனுள்ளவர்களாகிய பரத்துக்கு அழைக்கின்றார். அவரோடு இருக்கும் பொழுதே அவருடைய சித்தத்தின்படியான விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லாததால் உலகம் அவர்களை மிரட்டின பொழுது அவர்களை மரண பயம் ஆட்கொண்டது. நன்றாய் கவனியுங்கள். அவரோடு இருக்கும் பொழுதே அவருடைய சித்தத்தின்படியான விசுவாசம் இல்லாதவர்களை உலகம் மிரட்டின பொழுது அவர்களுக்கு மரண பயம் உண்டானது. ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை அழைத்த அந்த வேளையிலே அவர்களை அந்த மரணத்திலிருந்து விடுவித்து, உங்கள் மரண பயத்துக்கான காரணம் உங்கள் அவ்விசுவாசமே என்பதை நேரடியாக அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அது அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட உபதேசம் அல்ல. என் ஜனமே, விசுவாசத்தில் நிலைத்திராத எல்லோருக்கும் சேர்த்துத்தான் அறிவித்திருக்கின்றார். விசேஷமாக லூக்கா 8 அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களில், விசுவாசத்தால் உண்டாகாத எந்த கப்பலும் பரத்தை சென்றடையாமல் மாம்ச உலகத்தின் இன்னொரு இடத்திற்கே உங்களை கொண்டு செல்லும் என்பதை இங்கே மீண்டும் வெளிப்படுத்தி உணர்த்தியிருக்கின்றார். உங்கள் இருதயம் உணர்ந்து கொண்டதா? ஏனென்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்காவை கொண்டு பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு உபதேசித்தவர் யோவானை கொண்டு பரத்துக்கான இந்த பயணத்தையும் அதில் அவருடைய மகிமையையும் இப்பொழுதே நீங்கள் கண்டடைந்திருக்க வேண்டிய அவசியத்தை குறித்தும் இன்னும் தீர்க்கமாக, இடி முழக்கமாக, வெளியரங்கமாக வெளிப்படுத்தி அறிக்கையும் செய்கின்றார். கூடுமானால் உணர்ந்து கொள்ளுங்கள். இதோ யோவான் 6 அதிகாரம் 15 முதல் 29 வசனங்களின் மூலம் ஆமேன் என்கிறவர் வெளிப்படுத்துகின்ற இடி முழக்க சத்தத்தை கவனியுங்கள். இது உங்களுக்கென்றே பரத்திலிருந்து ஒலிக்க செய்யப்படுகின்றது. மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் அப்பம் புசித்து திருப்தியானவர்கள் அவரை பூமியில் மாம்சத்தின் ராஜாவாக்க முயன்ற பொழுது மறுபடியும் அவர்களை விட்டு விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அவரை எங்கு சென்றாலும் எந்த கேள்வியுமின்றி பின்தொடர வேண்டிய சீஷர்களோ சாயங்காலமான பொழுது கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகுமுக்கு நேராய் போனார்கள். அனுப்பப்பட்டவர்களாகவே இருந்தாலும் அவர் இல்லாத பயணம், அவருடைய பிரசன்னம் இல்லாத எந்த பயணமும் கர்த்தர் ஒளியாக இல்லாததால் இருண்டு போகும். பரத்துக்கான ஒரே வழியாகிய அவரை ஒளியாக கொண்டு விசுவாச கப்பலில் பயணிக்காத எந்த ஆத்மாவிடமும் கர்த்தர் வரார். அதனாலே விசுவாச கப்பலை தவிர வேறு எதுவும் உலகம் என்ற கடலால் உங்களை கொந்தளிப்புக்குள் வைத்திருப்பதால் உங்கள் ஆத்மா இளைப்பாறுதலின்றி மரணத்துக்குள் மூழ்கடிக்கப்படும். அந்த ஆபத்து வேளையிலும் மகிமையின் கர்த்தர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவரும், ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவரும் நானே என்று அனுப்பப்பட்டவர்களுக்கு வெளிப்படும்படி ஜலத்தின் மேல் கர்த்தராகிய கிறிஸ்து அசைவாடின பொழுது அன்று அதை கண்டவர்கள் பயத்தில் அலறியது போல உங்கள் விசுவாசமும் இருக்கின்றதா? இல்லை, அப்பா பிதாவே என்ற பத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையதா இருக்கின்றதா? இப்பொழுதும் உங்கள் கண்களுக்கு முன்பாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் இந்த வேளையில் அவரிடத்தில் சரணடையுங்கள். ஆம், இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள். உங்கள் கிரியைகளினால் உண்டாகும் நீதியிலிருந்து
தன்னையே விலையாக கொடுத்து மீட்கப்பட்டதால் உங்களுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பை நோக்கி நடத்தப்பட கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அதாவது விசுவாசம் என்ற கப்பலில் அல்லது படகில் அவரை ஏற்றிக்கொள்ள அனுப்பப்பட்டவர்கள் மனதாக இருந்தது போல. அதாவது யோவேல் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 27, 28 முதல் 32 வசனங்களின்படியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டபடியும் ஒருமனப்பட்டு யாரெல்லாம் விசுவாச படகில் அவரோடு நிகழ்காலத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த விசுவாச படகு அல்லது கப்பல் போக வேண்டிய இடமாகிய பரத்தை அன்றும் இன்றும் சென்றடைந்தது. அழைக்கப்பட்டவர்களே, அப்போஸ்தலராகிய எங்கள் விசுவாச கப்பலில் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இருப்பதால் எங்கள் கப்பல் பரத்தை சென்றடைந்தாயிற்று. ஆனால் அன்று விசுவாச குறைபாட்டால் வந்திருக்கிறவர் யார் என்று அறியாமல் ஜலத்தின் மேல் அவரை கண்டு அலறின பொழுது தன்னுடைய மகிமையை தன்னுடையவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி, பயப்படாதீர்கள், நான் தான் என்று மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின அதே வார்த்தையால் தன்னை மகிமையின் பிதாவென்று தன்னை ஏற்றுக்கொள்வதில் அனுப்பப்பட்டவர்கள் ஒருமனப்பட்டதால், ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்ததால் அந்த படகும் அன்றே சேர வேண்டிய இடத்தை சென்றடைந்ததை அங்கே தீர்க்கமாக எழுதியிருக்கிறார். அக்கறையாகிய பரலோகத்தை பிடித்ததை வாசித்து நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். பரத்தை நோக்கிய உங்கள் பயணத்தின் கப்பல் எதனால் உண்டாகியிருக்கிறது? கிரியைகளினால் உண்டாகும் நீதியினாலா? கட்டிட ஆலயங்களினாலா? சபை பிரிவுகளினாலா? தனி மனித கோட்பாடுகளினாலா? தன்னை பிரபலமாக்கின ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற மனுஷனினாலா? உங்கள் சுயநீதியினாலா? உங்கள் தர்மம், காணிக்கை மற்றும் உதவியினாலா? இல்லை, இந்த உலகத்தின் சுகபோக வாழ்வினால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற மாயையினாலா? இவைகளில் ஒன்றும் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகள் இல்லை. அனுப்பினவரும் வந்தவரும் விசுவாசத்தின் பூரணத்தினால் நமக்குள் வாசமாக இருக்கின்றவரும் அவரவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாளில், அதாவது அனுக்கிரக காலத்தில் வாழ்கின்றவர்களின் இரட்சண்ய நாளாகிய இரகசிய வருகையில் நம்மை அழைத்து போக வருகின்றவருமாகிய கர்த்தராகிய வார்த்தையான ஆமென் என்பவர் நம்முடைய காணக்கூடிய ரூபமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே என்ற விசுவாச கப்பலே உங்களை மகிமையில் சேர்க்கும். இதுவே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிரியையும் உங்களை மகிமையில் சேர்க்கும் கப்பலும் படகுமாயிருக்கின்றது. ஆம், லூக்கா 10:21 எழுதப்பட்டபடி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் ஆவியினால் நிரப்பப்பட்ட அவருடைய அடிமையாகிய எனக்குள் இருக்கும் மகிமையின் பிதாவின் ஆவியில் களிகூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் அறிவிக்கின்றேன், நன்றாய் கேளுங்கள். மகிமையின் கிறிஸ்துவாகிய பிதாவே, பரலோகத்தையும் பூமியும் காணக்கூடிய காணக்கூடாத சர்வத்தையும் உம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த ஆண்டவரே, ஏக சக்கராதிபதியே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து உம்முடைய கிருபையின் ரூபத்தை நோக்கி விசுவாச கண்களினால் பார்க்கின்ற பொழுது உம்முடைய மகிமையை உணர்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு இதை வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிருந்தது. உமக்கு பிரியமான உம்முடைய திருவுள்ளம் விளங்கும் மொழியிலே பூமியில் உள்ளவர்களுக்கு அறிவிக்கப்பட்டாயிற்று. ஆமென். 1 பேதுரு 1:17 படி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பயப்படுவதாகிய விசுவாசத்தால் அதற்கேற்ற கிரியைகளினால் அவரை மகிமையின் பிதாவாக தொழுது கொள்வதால் அவரை மகிமைப்படுத்துங்கள். மகிமையின் பிதாவும் வெள்ளை சிங்காசனத்தின் நியாயாதிபதியுமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கின்றவராகிய கர்த்தராகிய கிறிஸ்துவையே பிதாவாக தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டதை கர்த்தருடைய சித்தத்தின்படி சபையானவர்களுக்கு பரலோகத்தின் மத்தியிலிருந்து பறந்து அறிவிக்கும் தூதனாக கர்த்தரால் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற கர்த்தரின் கண்களான 7 ஆவிகளில் ஒன்றாயிருந்து அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அவருடைய சித்தத்துக்கு சத்தமாக இருந்து அறிவிக்கின்றேன். கர்த்தருடைய ஆவி சபைகளுக்கு சொல்லுகின்றதை
கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். சர்வத்திலும் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நித்திய நித்தியமாக உண்டாயிருப்பதாக. ஆமேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபை நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பமுக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழி நடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதியிருக்கிறபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்தில் நிச்சயமும் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டு தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமேன்.